என்னுடைய பெயர் ரகு. நான் காவல்துறையில் பணியாற்றுகிறேன். எனக்கென்று இருந்த எனது அம்மாவும் கடந்த வருடம் இறந்து போனார். வேறு யாரும் இல்லாததால் உறவினர்கள் ஒரு பெண்ணை பார்த்து எனக்கு திருமணம் செய்தும் வைத்தனர். என்னை பற்றி சொல்வதென்றால் எதற்கெடுத்தாலும் கோபம் கொள்ளும் சுவாபம் கொண்டவனாக இருந்தேன். அதற்கு காரணம் நான் பார்க்கும் வேலை எப்படி. பெரும்பாலும் குற்றவாளிகளோடு பழகுவதால் அவர்களை அப்படித்தான் கையாள வேண்டியது இருந்தது. மேலும் காவல் நிலையத்தில் நான் கணவன் மனைவி விஷயமாக பல வழக்குகளையும் சந்தித்துள்ளேன். குறிப்பாக அதில் 3 குழந்தைகளின் அம்மா, கல்யாணமாகி சில மாதங்களேயான மனைவி, இளம் பெண்கள் என காதல் என்ற போர்வையில் தனது குடும்பத்தாரையும் கணவர்களையும் அவமானப்படுத்திவிட்டு செல்வதையும் கண்டதுண்டு. எங்கே நமது வாழ்க்கையிலும் அதே போல நடந்துவிடக்கூடாது என்பதால் மனைவியை இப்போதே மிரட்டி வைக்கலாம் என்று அவளிடம் சற்று கோபப்படுவேன். ஏனெனில் எனது வீட்டில் அவளை கவனிப்பதற்கு யாரும் இல்லை. அவளுக்கும் என்னை பற்றி நினைக்கும் பொழுது ஒரு பயம் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஒரு நாள் எனது மனைவி வீட்டை முழுவதுமாக சுத்தம் செய்து அங்குள்ள பொருட்களையெல்லாம் அழகாக அடுக்கி வைத்திருந்தாள். பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருந்தது. ஆனால் நானோ எந்த பொருள் எங்கு இருந்ததோ அங்கே வைத்துவிடு, இனிமேல் எதை செய்ய இருந்தாலும் என்னிடம் கேட்டு செய்ய வேண்டும் என கோபப்பட்டேன். அன்றிலிருந்து அவளும் எதை செய்வதாக இருந்தாலும் என்னிடம் கேட்பாள். இது எனக்கு ஒரு சிறிய சந்தோஷமும் நமது மனைவி நம்மை பார்த்தால் பயப்படுகிறார் என்ற திருப்தியும் ஏற்பட்டது. சில நேரங்களில் அவள் சினிமாவிற்கு போகலாம் என்று கூப்பிடுவாள். நானும் எனக்கு நேரமில்லை என்று வெளியே சென்று விடுவேன். சில நேரங்களில் வெளியில் சாப்பிடலாம் எனவும் கூப்பிடுவாள். அதற்கும் நமது வீடு இருக்கும் பொழுது அங்கு எதற்கு போய் சாப்பிட வேண்டும் என்று கூறிவிடுவேன். இப்படியாக சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவளுக்கு நான் நேரம் ஒதுக்குவது இல்லை. சில சமயம் மழை பெய்தால் வாருங்கள், மழையை ரசிக்கலாம் என்று கூட கூறுவாள். குழந்தையைப் போல செய்யாதே, இப்பொழுது உனக்கு திருமணமாகி விட்டது என்று கூறிவிடுவேன். திருமணமாகி 1 வருடம் வரை அவள் என்னையே சுற்றி சுற்றி வந்தாள். நீங்கள் எனக்காக நேரம் ஒதுக்குவதே இல்லை, நான் உங்களை காதலிக்கிறேன் என்பாள். உங்களுக்கென்று யாரும் இல்லை, நானும் உங்களைப் போலவே எனது அம்மா அப்பாவை விட்டு உங்களுடன் வந்துள்ளேன், என்னையும் புரிந்து கொள்ளுங்கள் என்பாள். சில சமயம் உண்மையாகவே நேரம் இருக்காது. ஏனென்றால் நான் பார்க்கும் வேலை எப்படி, எனக்கும் மனைவியை எப்படி கையாளுவது என்று தெரியாது. அவளது உரிமை என்னவென்றும் எனக்கு தெரியாது. எப்பொழுதாவது அவளுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவரிடம் அழைத்துச் செல்வேன். ஏதாவது அவளுக்கு தேவைப்பட்டால் வாங்கி வந்து தருவேன். இதை வைத்துதான் ஒரு சிறந்த கணவன் என எனக்குள்ளே நினைத்து கொள்வேன். சில சமயங்களில் எங்களுக்குள் சின்னதாக பிரச்சனை வருவதும் உண்டு. அப்போதெல்லாம் அவள் என்னை நீங்கள் கவனிப்பதில்லை என்று கூறுவாள். அதற்கு நானும் இதைவிட எப்படி நான் கவனிப்பது, சில இடங்களில் போய் பார், மனைவியை அடித்து கஷ்டப்படுத்துகிறார்கள், இதுவரை நான் அதை போல செய்ததில்லை என்பேன். அவ்வளவுதான், என்ன தவறு செய்தேன் என்னை அடிப்பதற்கு என்பாள். நான் அவளை விட 8 வயதில் மூத்தவன். சில நேரங்களில் அவளிடம் கூறுவதும் உண்டு, நீ இப்பொழுது வரை குழந்தையாகவே இருக்கிறாய், உனது வயதிற்கும் குணத்திற்கும் சம்மந்தமே இல்லாதது போல எனக்கு தோன்றுகிறது, வயதுக்கு தகுந்தாறு போல நடந்து கொள் என்பேன். நான் எப்பொழுது வேலையிலிருந்து வந்தாலும் இன்றைய நாள் எப்படி கழிந்தது என விசாரிப்பாள். தேவையில்லாமல் நிறைய விஷயங்களை பேசுவாள். சாப்பிடுவதற்கு அமர்ந்தாலும் இதை சாப்பிடுங்கள், அதை சாப்பிடுங்கள் என எனது தட்டில் எடுத்து வைத்தே கொண்டிருப்பாள். ஆனால் ஒரு நாள் இது எல்லாம் வித்தியாசமாக இருந்தது. எப்பொழுதும் நலம் விசாரிக்கும் அவள் அன்று எதுவுமே பேசவில்லை. சாப்பிடும் பொழுது கூட அமைதியாக இருந்தாள். எதற்காக இவ்வளவு அமைதியாக இருக்கிறாள் என யோசிக்க ஆரம்பித்தேன். அவளின் பேச்சை கேட்க வேண்டும் போல தோன்றியது. நானாக பேச்சு கொடுத்தாலும் ஒரு வரியில் பதில் சொன்னாள். நான் அவளிடம் கேட்டேன், உனது அம்மா அப்பா வீட்டிற்கு செல்ல வேண்டுமென்றால் விடுமுறை நாளில் செல்வோம் என்றேன். அதற்கு அவசியம் இல்லை, நான் இங்கு நன்றாகவே உள்ளேன் என்றாள். இரவு உறங்கும் பொழுதும் அதே போல நடந்தும் கொண்டாள். இதில் எனக்கு கோபம் வந்தது. இருவருக்கும் நடந்த வாக்குவாதத்தில் அவளை அடித்தே விட்டேன். அடித்த பிறகு ஏன் அடித்தோம் என மனதிற்குள் வேதனையும் பட்டேன். அதனை வெளிக்காட்டி கொள்ளாமல், உன்னை போல வீட்டினில் பார்க்கும் வேலையல்ல நான் பார்ப்பது, நான் பார்க்கும் வேலை எவ்வளவு கஷ்டம் என்று எனக்கே தெரியும். நீ நினைப்பது போல கணவன் மனைவி படத்தில் மட்டுமே இருப்பார்கள். நிஜமாகவே அப்படி இருக்க சாத்தியமும் இல்லை. நீ அதிகமாக படத்தை பார்த்து கொண்டு அப்படி கற்பனை செய்து இருந்தால் நான் அதற்கு பொறுப்பல்ல. எனக்கு மனைவிதான் வேண்டும், காதலியோ தோழியோ தேவையில்லை. இதற்கு பிறகு நமக்குள் எந்த சண்டையும் வரக்கூடாது. ஒன்று நீ திருந்து அல்லது உன்னை திருத்தி விடுவேன் என மிரட்டினேன். அவள் பதில் எதுவும் கோராமல் அழுது கொண்டே உறங்கியும் போனாள். ஓரிரு நாட்களில் நிலைமை சீரானது. அதன் பிறகு சகஜமாக பேசவும் பழகவும் ஆரம்பித்தாள். முன்பு போல அதிகமாக எதையும் பேசுவதில்லை. நானும் நான் சொன்னதை புரிந்து கொண்டாள் என சந்தோஷப்பட்டேன். எனக்கு சிறு வயது முதலேயே ஒரு நண்பனும் உள்ளான். அவன் பெயர் செல்வம். இருவரும் ஒரே பள்ளியிலும் கல்லூரியிலும் ஒன்றாக படித்தோம்.
அவன் எனக்கு மிகச்சிறந்த நண்பனாக இருந்தான். அவனுக்காக நானும் எனக்காக அவனும் உயிரை கொடுக்கும் அளவிற்கு நட்பாக இருந்தோம். இருவரும் ஒன்றாகவே காவல்துறையில் தேர்வும் எழுதினோம். ஆனால் நான் தேர்ச்சி பெற அவன் தோல்வி அடைந்தான். அடுத்த வருடம் எப்படியோ தேர்ச்சி பெற்றுவிட வேண்டுமென்று உறுதியோடும் இருந்தான். அவனை 2-3 தடவை எனது வீட்டிற்கு அழைத்து வந்ததுண்டு. அப்பொழுதெல்லாம் எனது மனைவி எதற்காக நண்பர்களை வீட்டுக்கு அழைத்து வருகிறீர்கள் என கண்டிப்பாள். நானும் அவன் எனது நண்பன், அவனை வீட்டிற்கு அழைத்து வருவது என்னுடைய இஷ்டம், உனது வேலையை பார் என கோபப்படுவேன். இப்பொழுது செல்வம் காவல்துறை தேர்வில் தேர்ச்சி பெற்று விட்டான். அதிர்ஷ்டவசமாக நான் இருக்கும் காவல் நிலையத்திலேயே வேலையும் கிடைத்தது. அவனுக்கு இன்னமும் திருமணம் ஆகவில்லை. ஆனால் திருமணத்தை பற்றி நிறைய கனவுகள் கண்டு கொண்டிருப்பான். சில சமயம் என்னிடமும் கேட்பான், உனது திருமண வாழ்க்கை எப்படி போகிறது என்று. அதற்கு நானும் அது மிகவும் கஷ்டமான ஒன்று, நீ திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதே நல்லது என கூறுவேன். ஒரு நாள் மதிய நேரம் எனக்கு பிடித்தமான உணவை சமைத்திருந்தாள் மனைவி. உண்மையிலேயே அந்த உணவு மிகவும் ருசியாக இருந்தது. நானும் வயிறு நிறைய உண்டேன். நானும் உணவை பற்றி அவளை பாராட்டலாம் என்று நினைத்தேன். ஆனால் ஏதோ வார்த்தைகள் வரவில்லை. அதிகமாக சாப்பிட்டதால் சிறிது நேரம் உறங்கலாம் என உறங்கினேன். சற்று அதிகமாகவே உறங்கிவிட்டேன். 3 மணி நேரம் தாமதமாக வேலைக்கு சென்றேன். அங்கு உள்ளவர்கள் முதல் முறையாக இவ்வளவு தாமதமாக வருகிறீர்கள் என கிண்டல் அடித்தார்கள். நண்பன் செல்வமும் என்னை என்ன என்று ஆராய்ந்து என்ன கேட்டான். ஏதோ தெரியவில்லை, உறங்கிவிட்டேன் என்றேன். மனைவி முன்பு போல எதுவும் என்னிடம் சொல்வதும் கிடையாது. ஆனாலும் ஏதோ ஒன்றை இழந்தது போல ஒரு உணர்வும் உண்டானது. அவளது நடவடிக்கைகளிலும் மாற்றம் ஏற்பட்டது. முன்பு போல அவள் அனைத்து வேலைகளையும் சுத்தமாக செய்வதும் இல்லை. எடுத்த பொருட்களை எடுத்த இடத்தில் வைப்பதும் இல்லை. மாதம் மாதம் குடும்ப செலவுக்காக கொடுக்கும் பணத்திலும் குறைவு ஏற்பட்டது. நானும் அதை பெரிதாக கண்டு கொள்ளவும் இல்லை. இப்பொழுதெல்லாம் மதிய உணவு சாப்பிட்ட பிறகு நன்றாக தூக்கம் வர தொடங்கியது. அதன் காரணமாக வேலைக்கு தாமதமாக செல்லவும் நேரிட்டது. 2 வாரம் பொறுத்து பார்த்து மேல் அதிகாரி கோபப்படத் தொடங்கினார். எனக்கும் நான் மதிய நேரங்களில் நீண்ட நேரம் தூங்குவது ஆச்சரியமாக இருந்தது. இத்தனை வருடங்களில் இதே போல என்றைக்குமே நடந்ததல்ல. இது இயற்கையான உறக்கம் இல்லை என தோன்றியது. நமக்கு யாரோ எதையோ கலந்து கொடுப்பதாகவும் தோன்றியது. உணவு சமைப்பது மனைவிதான். ஆனால் இதை ஏன் அவள் செய்ய போகிறாள் என விட்டுவிட்டேன். ஒரு நாள் நண்பனான செல்வனை மேலதிகாரி அவரது அறையில் வைத்து திட்டிக் கொண்டிருந்தார். அவர் பேசுவது லேசாக காதிலும் விழுந்தது. நீயும் உன் நண்பன் சரவணன் போல மதிய நேரங்களில் தாமதமாக வருகின்றாய். எங்கே இருவரும் சேர்ந்து வேறு தொழில் தொடங்கி விட்டீர்களா என கத்திக் கொண்டிருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் தான் தாமதமாக வருகிறோம், இவன் ஏன் வருகிறான் என்று தோன்றியது. அவனிடமும் அதை பற்றி கேட்டேன். அதற்கு செல்வம், ஒரு நாள் நண்பர்களுடன் வெளியே சென்று விட்டேன், அதற்காக என்னை திட்டிக் கொண்டிருக்கிறார் என்றான். ஆனால் ஒரு நாளுக்காக திட்டக்கூடிய மேல் அதிகாரி அவர் இல்லை. அவன் சொல்வதில் ஏதோ பொய் இருக்கிறது என்று எனக்கு தோன்றியது. இத்தனை வருட போலீஸ் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட முதல் பாடமே யாரையும் அவ்வளவு எளிதில் நம்பிவிடக்கூடாது என்பதுதான். மறுநாள் என் மனைவியை அழைத்து, உனக்கு ஏதேனும் குறைகள் உள்ளதா? அப்படி இருந்தால் என்னிடம் தாராளமாக தெரிவிக்கலாம் என்றேன். அதற்கு அவளோ, நீங்கள் எனது கணவர், உங்களிடம் நிறைய குறைகள் இருப்பினும் உங்கள் மீது அன்பும் பாசமும் எனக்கு நிறையவே உள்ளது. வீணாக எதையும் நினைத்து குழம்பிக் கொண்டிருக்காதீர்கள். நான் உங்களுடன் சந்தோஷமாகவே உள்ளேன் என்றார். அவள் அப்படி சொல்லும் பொழுது பொய் சொல்வதாகவே எனக்கு தெரியவில்லை. ஏனெனில் காவல்துறையில் ஒருவரின் முகத்தை வைத்து பொய் சொல்கிறார்களா உண்மைதான் சொல்கிறார்களா என்று கற்று கொடுத்துள்ளனர். எனது வாழ்வில் சில நாட்களாக என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. மனைவியுடன் இடைவெளி சற்று அதிகமானதாகவே தோன்றியது. இரவினில் அருகில் சென்றாலும் தலைவலி கால்வலி என்று தவிர்க்கவும் ஆரம்பித்தாள். ஒரு நாள் இரவு மனைவியிடம், நாளை காலை நான் வெளியூர் செல்ல வேண்டும், 2 நாட்களுக்கு உண்டான துணிமணிகளை எடுத்து வை என்றேன். அவளும் சரியென்று சாதாரணமாக துணிகளை மடித்து கொண்டு இருந்தாள். நானும் அவள் என்ன செய்கிறாள் என அறையை விட்டு வெளியே வந்து ஜன்னல் ஓரமாக நின்று கவனிக்க ஆரம்பித்தேன். நான் வெளியே வந்ததை கவனித்த அவளும் முகத்தில் ஒரு பிரகாசமான புன்னகை பூப்பதையும் பார்த்தேன். முன்பெல்லாம் வேலை விஷயமாக வெளியே சென்றால், எப்பொழுது வருவீர்கள், சீக்கிரம் வந்து விடுங்கள் என்று கூறுவாள். ஆனால் இப்பொழுது அப்படி ஒன்றுமே அவள் கூறவில்லை. காலை சொன்னது போலவே வீட்டை விட்டு கிளம்பினேன். நான் அவளிடம் 2 நாட்கள் வெளியே போவதாக பொய் சொல்லி, நமக்கு என்ன நடக்கிறது, நாம் உறங்கிய பிறகு அவள் என்ன செய்கிறாள் என்பது அறிந்து கொள்வதற்காகவே அப்படி செய்தேன். இப்பொழுது மதிய நேரமும் நெருங்கியது. வீட்டில் என்ன செய்கிறார் என்பதற்காக வீட்டை நோக்கி நடந்தேன். அப்பொழுது காவல் நிலையத்திலிருந்து தொலைபேசியில் அழைப்பு வந்தது. ஒரு இடத்திற்கு அவசரமாக செல்ல வேண்டும் என்று. நான் செல்வத்தை அனுப்புங்கள், நான் வருவதற்கு நேரமாகும் என்றேன். அவர்களும், செல்வம் காலையிலேயே விடுமுறை சொல்லிவிட்டு சென்று விட்டான், இப்பொழுது நீதான் செல்ல வேண்டும் என்றனர். நானும் சிறிது நேரத்தில் சென்று விடுகிறேன் என சொல்லிவிட்டு வீட்டை நோக்கி வேகமாக புறப்பட்டேன்.
வீட்டை அடைந்தவுடன் கதவை தட்ட மனைவி திறக்கவில்லை. வெகு நேரமாக தட்டி கொண்டு இருந்தேன். எந்த பதிலும் இல்லை. அவள் உள்ளே இருக்கிறாளா இல்லையா என்பது கூட தெரியவில்லை. சிறிது நேரம் யோசித்து பின்பக்கம் சென்று மாடிப்படிகளில் ஏறி வீட்டிற்குள் இறங்கினேன். அப்பொழுது மனைவியின் அறையில் இருந்து வித்தியாசமான சத்தம் கேட்டது. அவளின் அறையும் தாப்பால் போடப்பட்டு இருந்தது. அந்த சத்தத்தை வைத்து என்னால் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளவும் முடிந்தது. அந்த கதவை நான் தட்டவில்லை. அதற்கு பதிலாக ஓங்கி உதைத்தேன். அது உடைந்து திறந்தது. நான் அங்கு கண்ட காட்சி என்னை நிலைகுலைய வைத்தது. இத்தனை நாள் என் உயிர் நண்பனாக இருந்த செல்வம் இப்பொழுது என் மனைவியின் அருகில் படுத்திருந்தான். எனது கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு ஒன்றும் பேசாமல் வெளியே வந்து அமர்ந்தேன். மனைவியும் செல்வமும் என்னுடன் பேச முற்பட்டனர். ஆனால் அவர்களிடம் நான் ஏதாவது என்னிடம் பேசினால் உங்கள் இருவரையும் கொன்று விடுவேன். அதற்கு முன்பாக இங்கிருந்து சென்று விடுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது என்றேன். செல்வமோ, நீ அவளுக்கான நேரத்தை கொடுக்கவில்லை. அதனால்தான் உன்னை விட்டு என்னிடம் வந்தாள். இவ்வளவு அன்பான மனைவியை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றான். நான் மனைவியை கோபத்துடன் பார்க்க அவள் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் சாதாரணமாக நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது என்னால் ஒன்றும் புரிந்து கொள்ள முடிந்தது. என்னை விட அவனை அதிகமாக பிடித்திருக்கிறது என்று. இருவரும் வெளியே சென்று விடுங்கள் என கத்தினேன். எனது கோபத்தை பார்த்த செல்வமும் ஏதோ போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றது போல பூரிப்புடன் எனது மனைவியின் கையை பிடித்து கொண்டு வீட்டை விட்டே வெளியேறினான். பிறகு வழக்கு மகளிர் காவல் நிலையத்திற்கு சென்றது. அங்கு மனைவி என் மேல் புகார் எதுவும் கொடுக்கவில்லை. ஆனால் இவருடன் வாழ விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டாள். நானும் அவளும் விவாகரத்து கொடுத்து விட்டேன். செல்வமும் சில நாட்களிலேயே அவளை திருமணம் செய்தும் கொண்டான். நான் இருந்த காவல் நிலையத்திலிருந்து வேறு எங்கோ மாறுதலாகியும் போய்விட்டான். அவன் சென்ற பிறகு ஒன்று மட்டும் புரிந்தது. மனைவியை கட்டுப்படுத்துகிறேன் என்ற பெயரில் அவளை உண்மையான காதலும் அவள் இப்படி போனதற்கு நான் தான் காரணமும் என்று.